வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? கிரிக்கெட். என்னடா கிரிக்கெட் பற்றிலாம் பேசுகிற? ஒன்று சினிமா பற்றி பேசுகிற, இல்லை கிரிக்கெட் பற்றி பேசுகிற? இதை பாருங்கள், இதை பார்க்காத, அதை பார்க்காத, கிரிக்கெட் விளையாடாத, அதை பண்ணாத, எந்த கேம்ஸுக்கும் போகாத அப்படின்லாம் சொல்லிவிட்டு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற ஆள் நான் கிடையாது. தயவுசெய்து இப்படி குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறவங்க இப்படிலாம் மட்டும் நம்ம கிரிக்கெட் பார்க்கலனா நம்ம இயேசு மேலே உண்மையாக அன்பு இருக்கிறோம், நம்ம அது பண்ணலனா இயேசு மேலே அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட இதாக இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே அளவோடு இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. கிரிக்கெட்டை பார்க்குறதோ இல்லை கிரிக்கெட் விளையாடுறதோ எல்லாம் தப்பு கிடையாது. இப்போ என்னடா கிரிக்கெட்டுக்கு வக்காலத்து வாங்குகிற, கிரிக்கெட்டுக்கு வக்காலத்து வாங்குகிற அப்படின்னு சொல்லிட்டா ஓகே, ஒரு பைபிள் வசனம் சொல்கிறேன். இப்போ ஒதுக்கப்பட்ட கல் மூளைக்கல்லானது. ஓகேவா? இப்போ சந்தோஷமா? ஓகே. அப்போ கிரிக்கெட்டுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா சொல்கிறேன். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஊரில் இந்த உலகத்திலே ஒரு விஷயம் இருக்குது, மேல் சாவனிசம், ஆண் ஆதிக்கம். ஆம்பளைங்க தான் உயர்ந்தவங்க, பெண்கள் அதோட ரொம்ப நெக்ஸ்ட்டு தான் அவங்க, ஆண்களால் முடிஞ்ச காரியெல்லாம் பெண்கள்னால் முடியாது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. இந்த சொசைட்டியை நம்மளை அறிஞ்சோ அறியாமலையோ ஒரு மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி தான் இது. நம்ம வி டேக் கிராண்டட் விமனை, வி டேக் கிராண்டட். இப்போ விமன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, விமன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜீசஸ் அப்படி நினைக்கல. ஜீசஸ் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் பெண்களுக்காக முதல் குரல் கொடுத்த அவர் என்ன சொல்லுது, கடவுள், மனிதன், எல்லாத்துக்கும் மேலே ஒரு புரட்சியாளர்னு கூட நான் சொல்லுவேன். விபச்சாரியை கல்லால் அடிக்காத, நீ யோகியமான முதல் கல் எடு, தீட்டுப்பட்ட ஸ்திரீயாக இருந்தால் ஒதுக்காத, பெண்களை அடிமைப்படுத்தாத, இப்படின்னு பெண்களுக்காக. நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 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 ஆணுக்கு எத்தனை பொண்டாட்டி வேணால் இருக்கலாம். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஜீசஸ் ரொம்ப தெளிவாக இருக்கார். மனைவின்றவன் சரீரத்தில் பாதி. ஸோ உனக்கு என்ன சரீரத்தில் பாதினா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் ரைட்ஸ் தான் அவங்களுக்கு. பட் நம்ம சொசைட்டியில் அது எந்த அளவுக்கு அது இன்றைக்கி சாத்தியம், இன்றைக்கி ஓகே நிறைய விஷயங்கள் பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷன் இறந்துட்டானா மனைவி உடல் கட்டை ஏறணும், சதின்வாங்க அதை. அது ஒரு ரிலீஜனில், நீங்கள் எந்த ரிலீஜனில் பார்த்தீங்கன்னாலும் பெண்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஃப்ரீடமாக இருந்ததா எனக்கு தெரியல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் கிடையாது. இயேசு ஒருத்தர் மட்டும்தான் பெண்களுக்காக முதல்ல ஒரு ஒரு ரெவல்யூஷனே அவர் தான் பண்ணார். அப்படி தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஜீசஸ் அவர் மனுஷனாகவும் இருந்தார். ஓகேவா? அந்த உலகத்தில் மனுஷனாகவும் தானே இருந்தார் அவர். ஸோ ஒரு ரெவல்யூஷனே உருவாக்குனவர் அவர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆர்மியில் பெண்கள் இருக்காங்க, இன்றைக்கி போலீஸில் பெண்கள் இருக்காங்க, இன்றைக்கி எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. ஸோ when we come to ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கேம் அவங்களுக்கு இல்லை, இந்த கேம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே இருக்குது. எனி ஸ்போர்ட், அது பாக்ஸிங்காக இருக்கட்டும், பாக்ஸிங்லலாம் மேரிகோம்லாம் நம்ம இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தவங்க. நீங்கள் பிடி உஷாவை எடுத்துக்கோங்க, நீங்கள் மல்லேஸ்வரி வெயிட் லிஃப்டிங் எடுத்துக்கோங்க, இப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக கிரிக்கெட் ரொம்ப ஒரு கஷ்டமான ஸ்போர்ட்டு. காலையிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கிரவுண்டில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஃபீல்டிங்கு, பேட்டிங்கு, போலிங்கு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கிரிக்கெட் இஸ் நாட் ஃபார் விமன், அது ஒரு ஸ்ட்ராங் மென்னுக்காக தான் அப்படின்ற ஒரு மித்து இருந்துச்சு. அந்த மித்து உடஞ்சி விமன் கிரிக்கெட் ஆரம்பிச்சது. விமன் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. மேல் கிரிக்கெட் பிளேயர்ஸை மட்டும்தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், இன்றைக்கி எந்த ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், விமன் ஆர் ஈக்குவல் டு மென். அட் டைம்ஸ் தே ஆர் சுப்பீரியர் டு மென். நான் அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் சீஷர்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுவோம், ஆண்களோட பெண்கள் தான் ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 70 17 வரைக்கும்
எங்கள் சீஷர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஊழியம் பண்ணுறது வந்து பெண்கள் தான். ஆண்களுக்கு வந்து சாக்கு போக்கு. ஓகே, ஸோ இந்த கிரிக்கெட்னு வரும்போது வெறும் மென்னு தான் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்த டைமில் இப்போ ஒரு மேட்ச் ஒன்று நடந்தது. அது ஐபிஎல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போது இன்றைக்கி இவ்வளோ ஏன் பேசுகிறேன்னா, இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனு ஒரு நபர் தான், ஜெமிமா ராட்ரிகஸ். யார் இவங்க? இவங்கள பற்றி நீ ஏன்டா வீடியோ பண்ணுற சொல்கிறேன். ஜெமிமா இவங்க யார்? இவங்க அப்பா ஜெமிமா ராட்ரிகஸ் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கோச். அவர் வந்து ஒரு ஹாக்கி கோச். இந்த ஜெமிமான்ற இந்த தங்கச்சி வந்து 2000 அந்த இயரில் பிறக்கிறாங்க. 2K கிட்டு தான் அவங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே வந்து ஹாக்கி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹாக்கி ஆடிட்டுருக்க நேரத்துலேயே வந்து கொஞ்சம் ஒரு 7-8 வயசுக்கு மேலே ஒரு நல்ல ஹாக்கி பிளேயர் ஆகிட்டு அந்த சின்ன வயசுலேயே கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கிரிக்கெட்டும் நல்லா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஏசப்பாவை நம்புகிற ஒரு பொண்ணு. அந்த ஃபேமிலியே ரொம்ப ஏசப்பாவை நம்புகிற ஒரு ஃபேமிலி. நம்ம அவங்க வந்து இப்போ உடனே அதுக்குள்ளே போயிட்டு அவங்க எந்த டினாமினேஷன்லாம் பார்க்க வேண்டாம். ஏசப்பாவை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு மக. சின்ன வயசுலேயே வந்து சர்ச்சில் போய் பாட்டு பாடுறது, கிட்டார் வாசிக்கிறது, இந்த மாதிரிலாம். இப்போ சர்ச்சுக்கு போகிறது கரெக்டாக தப்பாக அந்த டாப்பிக்குள்ளே நான் வரல. இவங்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இவங்க என்னென்னா, நான் இவங்களோட ஹிஸ்ட்ரியை டக்குன்னு சொல்லிடுறேன். இவங்க வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இவங்க வந்து செலக்ட் ஆகிறாங்க. நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிரிக்கெட் செலக்ட் ஆகிறாங்க. இப்போ வந்து ஐபிஎல் நடக்குதுல்ல, அந்த மாதிரி விமென்ஸ் ஐபிஎல் நடக்குது. இதுக்கு அவங்க செலக்ட் ஆகிறாங்க. பட் இவங்க வந்து ஆஹா ஓஹோ பிளேயர்லாம் கிடையாது. இவங்களோட ரொம்ப நல்ல பிளேயர் ஸ்மிருதி என்ன ஒரு பேர் இருக்கும். அவங்க தான் வந்து ஸ்டார் பிளேயர் இந்தியன் விமன் கிரிக்கெட்டில். அவங்க இருந்தால் மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்ற அளவுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர் அவங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு நார்மல் பிளேயர். ஸோ இவங்க வந்து இப்போ வந்து ஒரு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது. இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து யூஸ்வலாக வேர்ல்ட் கப்பில் வந்து கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது வந்து இங்கிலாண்டு. பட் ஸ்ட்ராங் டீம்ஸ் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஸ்ட்ராங் டீமு, பாகிஸ்தான் ஸ்ட்ராங் டீமு, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் நிறைய ஸ்ட்ராங் டீம்ஸ் வந்து ஸ்ரீலங்கா எல்லாமே வந்துருச்சு. ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அது மென்னாக இருக்கட்டும் இல்லை விமனாக இருக்கட்டும். இந்த விமன் கிரிக்கெட்டு வந்து வேர்ல்ட் கப்பை 7 வருஷமாக கண்டினியூஸாக ஆஸ்திரேலியா தான் கப் அடிச்சிட்ருக்கு. ஸோ வெரி 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 ஸ்ட்ராங். 7 இயர்ஸாக கண்டினியூஸாக அந்த கப்பை சொல்லி 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 அடிக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து அவங்க கூட மோதுது செமிஃபைனல்ஸில். இப்போ இந்த ஜெமிமா வந்து இந்த மேட்ச் செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்கள அந்த மேட்ச்சில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அவங்க வேண்டாம், அவங்க ஃபார்மில் இல்லை, அவங்கள ஒதுக்கிடலாம், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் வருது. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் டோட்டலாக போயிடுது. அந்த கான்ஃபிடென்ஸ் போய் அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. தான் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுது. ஸோ வந்து ஒரு மாதிரி வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, தன்னால் முடியாது அப்படின்னா அங்கே இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஷி இஸ் a வெரி ஆவரேஜ் பிளேயர், ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் பிளேயரு, இவங்க வேணுமா வேணாமா, எனி டைம் இவங்களை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்களோன்ற. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்களோ, நம்மளை வேணான்னு சொல்லிவிடுவாங்களோ, இந்த ஒரு பயம். இந்த பயத்தினால் நம்மளால் முடியுமா முடியாதான்ற ஒரு பயம். அவங்களும் வந்து இவங்களை ஆல்மோஸ்ட் ட்ராப் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது ஓகே அவங்க செலக்ட் ஆகிறாங்க. ஆகும்போது இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்களுக்கு ப்ரே பண்ணுறாங்க. அவங்களோட பாஸ்டர் ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஜீசஸ் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பொண்ணு இல்லையா, ப்ரே பண்ணிவிட்டு மேட்ச் ஆடுறாங்க. ஆடும்போது ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ், ஆஸ்திரேலியா பின்னுன்னு பின்னிடுது. அதாவது சொயட்டி அடிக்கிறாங்கன்றல அந்த அளவுக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் வந்து அதாவது நார்மல் ஸ்கோரே வந்து ஒரு 200 ரன்னை சேஸ் பண்ணுறதே கஷ்டம். ஆஸ்திரேலியா வந்து 339, நான் கொஞ்சம் கிரிக்கெட்டில் வீக்கு, நம்மளுக்கு பெருசாக தெரியாது, 339 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. 339 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணுறதுலாம் வந்து இம்பாசிபிள். கஷ்டன்றதுலாம் கிடையாது, இம்பாசிபிள்.
ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கிறவங்க இது இந்தியன் க்ரௌடு டோட்டல் அந்த மேட்ச்சில் வந்து உட்காந்து பார்த்தவங்கலாம் ஃபஸ்ட்டு டைமு விமன் கிரிக்கெட்டுக்கு இத்தனை பேர் க்ரௌடு சேர்ந்துருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து 200, 250, 300 வந்தோடனே பாதி க்ரௌடு வீட்டுக்கு போயிடுச்சு. டிக்கெட் வாங்கினது வேஸ்ட்டு, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்ட செம்ம உதவாங்க போகுது, வேஸ்ட்டு இவங்க அப்படின்ட்டு பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. 200, 250 ரன்னையே வந்து சேஸ் பண்ண முடியாது. 339 ரன்னுன்றது இம்பாசிபிள் டார்கெட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து அவங்க 339 அடித்தது, ஆஸ்திரேலியா அடித்ததுக்கப்புறமே இந்த மேட்ச் ஓகே இதுக்கு மேலே இந்தியா சேஸ் பண்ணாதுன்னு அவங்க எல்லாம் பாதி க்ரௌடு போயிடுச்சு. அப்புறம் இந்தியா ஆட ஆரம்பிக்குது. இந்தியா ஆரம்பிக்கும் போது ஒரு 70 or 77 ரன்ஸ்லேயே வந்து 2 விக்கெட் போயிடுது, இருக்கிற பாதி க்ரௌடும் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா களத்துக்குள்ளே ஜெமிமா இறங்குறாங்க. ஜெமிமா இறங்கினோன்னே ஒரு ஆவரேஜ் பிளேயர் தானே, பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது. அந்த பொண்ணு வந்து ஆட ஆரம்பிக்குது, அடிக்குது 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 360 டிகிரிஸ்லையும் அடிக்க ஆரம்பிக்குது. லெஃப்ட்டு ரைட்டு அந்த அந்த ஒரு 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 இது போடுவாங்க, ஒரு ஒரு வாட் யூ கால் தட், ஒரு கிராஃப் மாதிரி போடுவாங்க, எல்லா சைட்லையும் அடிக்குது. அடி 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 அடின்னு அடிக்குது. என்னடா இந்த பொண்ணு வந்து நம்ம ஆவரேஜ் பிளேயர், இது வேணாம் நினச்சோம், இந்த பொண்ணு இப்படி ஆடுது, இந்த அடி அடிக்குது அப்படின்னு எல்லோரும் வந்து மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க. போன பாதி க்ரௌடு பாதி திருப்பி ரிட்டர்ன் ஆகுது, பயங்கரமாக சேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த பொண்ணு எவ்வளோ அடிச்சிருக்குதுன்னா 127 ரன்ஸ் இன் 134 பால்ஸ். 127 ரன்ஸ் இன் 134 பால்ஸ் அடி பின்னு பின்னி செமிஃபைனல்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான மூல காரணம் ஜெமிமாவோட ஸ்கோர். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒதுக்கப்பட்ட கல் மூளைக்கல்லாக மாறுது. இப்போ இந்த ஒதுக்கப்பட்ட கல் மூளைக்கல்லாகுது, ஓகேவா? இந்த மேட்சை வந்து இந்தியா செமிஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்குது. 7 வருஷமாக கொடிகட்டி பறந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு ஆஸ்திரேலியன் டீமை இந்தியா செமிஃபைனல்ஸில் தோக்கடிக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஜெமிமாவோட ஸ்கோர். அந்த 127 அந்த ஸ்கோர் வந்து ஒரு மிகப்பெரிய விக்கெட்ஸ் டவுன் ஆகிற நேரத்தில் பயங்கரமான ஒரு 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 ஹைப்பை கொடுத்து ஸ்கோர் அதிகமாக்கி அந்த சேஸ், அந்த 339 ரன்ஸை சேஸ் பண்ணி இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது. இந்த மக வந்து ஒரு ஆவரேஜான வேணுமா வேண்டாமா, இந்த டீமில் இருக்கணுமா இருக்க வேண்டாமா, இந்த மக ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜெமிமாவை இன்றைக்கி மேட்சுக்குள்ளே ஜெயிச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோர் எடுத்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துறாங்க. ஸோ டோட்டல் உலகமே இந்த மேட்ச் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்குது. அந்த மகளை வந்து அந்த மேட்ச் முடிஞ்சோன்னே பேச கூப்பிட்றாங்க. அந்த மக அழுதுகிட்டே என்ன சொல்லுதுன்னா, வித் டியர்ஸ் இன் ஹர் ஐஸ், இந்த மேட்ச்சில் நான் இவ்வளோ ரன் அடித்ததுக்கு காரணம் நான் இல்லை, இயேசு. ஜீசஸ் இஸ் த ஒன்லி ரீசன். என் இயேசு தான் இதை வந்து எனக்கு பண்ணார், இயேசு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லி அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுது. அந்த மக சொல்லுது, ஆஸ் அ இண்டியன், நான் இன்றைக்கி இந்தியாவை வந்து ஐம் அ ப்ரவுட் இண்டியன், நான் வந்து இந்தியாவுக்காக விளையாடி, என் நேஷனுக்காக விளையாடி என்னை ஜெயிக்க வச்சது என்னோடய இயேசு அப்படின்னோட எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே, உலகமே அந்த மகளோட அந்த இன்டர்வியூவை பார்க்குது. எல்லோரும் சந்தோஷமாக ஷேர் பண்ணுறாங்க. ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓகே, அந்த மக வந்து இந்தியாவை ப்ரௌடாக்கியிருக்கான்னு இருக்க பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ், டெண்டுல்கர்லேருந்து திராவிட்லேருந்து விராட் கோலிலேருந்து எல்லாருமே வந்து அந்த மகளை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தனி செக்டர், நான் ஹிந்துஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஹிந்துஸ்ன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் ஹிந்துஸ் ஆர் நாட் லைக் தட். இதில் சில பொலிட்டிக்கல் ரீசனுக்காக சில பேர் அந்த மகளை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, திட்டுறாங்க. கிரிக்கெட் ஆடிட்டு நீ எப்படி இயேசு பேரை சொல்லலாம், நீ எப்படி இயேசு பேரை சொல்லலாம், இயேசுனா அங்கே கிரிக்கெட்டில் எதுக்கு நீ அப்படி சொல்லலாம்? எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்களோட நம்பிக்கை. இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் எனக்கு ஒவ்வொரு வாட்டி அவார்டு கொடுக்கும்போது நான் எதுக்கு காரணம் இயேசுன்னு தான் சொல்லுவேன். அது அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட இது, ஓகேவா? இது எப்படி சொல்லலாம், அது அப்படி சொல்லலாம்னு சில ஆக்ட்ரஸ்ஸு அந்த இந்த அந்த கட்சியில் இருக்காங்க, இந்த கட்சியில் இருக்கவங்க கண்ணாபின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சந்தோஷப்படும் போது அந்த மக வந்து நம்ம ஒரு இந்தியனாக நம்ம ப்ரௌடாக இருக்கணும். ஆனால் இங்கே இதுக்குள்ளே மதத்தை கொண்டு வந்து, இதுக்குள்ளே தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து அந்த மகளை வந்து கீழே இழுக்கிறாங்க. பட் அதுதானே உண்மை.
நம்ம ஏசப்பா பற்றி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது அகேன்ஸ்டாக யாராவது பேசலைன்னா தானே ஆச்சரியம். பைபிள் எப்படி இருக்குது? ஏசப்பா பற்றி பேசுனா என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் வெறுக்கப்படுவீங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் எதில் எந்த துறையில் இருந்தாலும் தைரியமாக ஏசப்பா பேரை நம்ம சொல்லியே தீரணும். அந்த மக வந்து அவளை சந்தோஷமாக அவங்க அப்பா வந்து ஷி மேட் அ ஃபாதர் ப்ரவுட், ஷி ஹஸ் மேட் இந்தியா ப்ரவுட், ஷி ஹஸ் மேட் அஸ் ப்ரவுட். இங்கே ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்னு எங்கே வந்துச்சுன்னு தெரியல. இன்னொருத்தங்க யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு நாங்கள் அந்த சாமி பேரை சொல்லலாமா, இந்த சாமி பேரை சொல்லலாமா? ஏங்க யாருமே இப்போ எதுவுமே சொல்கிறது இல்லையா? எங்கேயுமே எதுவுமே நடக்கிறது இல்லையா? என்ன இது வந்து நான் ரொம்ப பொலிட்டிக்கலாக கொண்டு போக எனக்கு விருப்பம் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் பொலிட்டிக்கலாக இருக்கும்போது வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாமியை வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மகளுக்கு வந்து ஷீ இஸ் பிளெஸ்ட். இயேசு தான் உண்மையான தெய்வம் தெரியுது. அந்த மக வந்து இந்த மேட்சை நான் ஜெயிச்சதுக்கு காரணம் இயேசு அப்படின்னு சொன்னதில் என்ன குற்றம் குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜீசஸ் வில் பி ஹாப்பி. என் மக உண்மையாக சொல்கிறேன், ஏசப்பா இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏசப்பா பற்றி பேசும்போது கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு வரும், எல்லாமே வரும். இப்போ அடுத்த மேட்ச் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாட போகிறாங்க. அதை ஜெயிக்கல, அதுக்குள்ளெல்லாம் வரல. இந்த மேட்ச்சில் இந்த மக வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மக இன்றைக்கி ஏசப்பா பற்றி சொல்லி அந்த மக வந்து கிட்டார் வச்சு நிறைய ஏசப்பா பாட்டு பாடு. அந்த மகளோட வீடியோஸில் இன்றைக்கி அவ்வளோ வைரலாக இருக்குது. ஸோ எவ்வளோ தைரியம் இருக்கணும் எல்லாருக்கு முன்னாடி ஏசப்பா பற்றி பேசுகிறதுக்கு. இன்றைக்கி அத்தனை பேர் வந்து எப்படி நீங்கள் இதை கொண்டாந்தீங்க? அந்த பொண்ணு மதத்தையே கொண்டு வரல, ஜீசஸ். அந்த மக கிறிஸ்தவ மதத்தை பற்றி கொண்டு வரல. நான் ஜெயித்ததுக்கு இயேசு தான் காரணம். இயேசு இல்லைன்னா நான் கிடையாது. நம்ம எல்லாருமே அதை என்ன சொல்லுவோம், இயேசு இல்லைன்னா இது கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ துறையில் இருக்கவங்க இயேசுக்காக நின்று இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் போது உமாசங்கர் ஐயா இயேசு பற்றி பேசும்போது அவருக்கு அத்தனை பேர் அகேன்ஸ்ட்டு. நம்ம இயேசுவை பற்றி பேசும்போது நம்மளுக்கு அகேன்ஸ்ட்டு தான் வருவாங்க. நான் ஒரு தூசு, ஒரு சின்ன நான் சொல்லுவேன், ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி எல்லோரும் கால் செருப்பில் இருக்க தூசு தான். நான் வந்து ஒரு இடத்துல போய் இயேசுப்பா பற்றி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பேசினா கூட வந்து என்ன இயேசு பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் அப்படி தான் பேசுவோம். நாங்கள் யாரையுமே குறைச்சி பேசலை. நான் ஜெயித்ததுக்கு இயேசு தான் காரணம், நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு இயேசு தான் காரணம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இதில் கிறிஸ்துவ மதத்தையோ எதையுமே கொண்டு வரல. ஸோ ஒரு இந்தியாவுக்காக ஆடின பொண்ணு நிறைய ஹிந்துஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. இது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கிடையாது. வி ஆர் ப்ரவுட் ஆஃப் ஹர். சில பர்டிகுலர் ஃபெனட்டிக்கல் பீப்புள் கட்சின்ற பேரில் மதத்தை கொண்டாந்ததுக்குள்ளே வந்து பண்ணி இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை கலவரத்தை கொண்டு வராங்க. பட் இட்ஸ் வெரி காமன். ஏசப்பாவையே அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அவரோட பிள்ளைங்கள நம்ம சிஷ்யர்களை நம்ம வந்து அட் டைம்ஸ் வி ஹாவ் டு அண்டர்கோ. அட் டைம்ஸ் இல்லை, வி ஹாவ் டு அண்டர்கோ. பட் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் தட் கேர்ள். இயேசுவின் நாமத்தில் அந்த மகளை நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறோம். அந்த மக வந்து சூப்பர். ரியலி வி ஆர் ப்ரவுட் ஆஃப் ஜெமிமியா. அந்த மக ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படி இல்லையே. நம்ம வந்து டெண்டுல்கர் வின் பண்ணால் நம்ம ப்ரௌடாக இல்லையா? இல்லை வந்து திராவிடு வின் பண்ணால் நம்ம ப்ரௌடாக இல்லையா? இல்லை எந்த முஸ்லீம் சகோதரர்கள் நம்ம வந்து டீமில் இருக்கும்போது இந்த ப்ரௌடாக இல்லையா? ஏன் அப்துல் கலாம் ஐயாவுக்கு நம்ம ப்ரௌடாக இல்லையா? இது கூட எங்கெந்த மதத்தை கொண்டு வராங்கன்னு தெரில. இதுக்கு காரணம் வந்து அப்படி தான். இப்போ ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்கள பற்றி இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அவங்க இயேசுவை எல்லாருக்கு முன்னாடியும் இயேசுனால தான் நான் வந்து இந்த மேட்சை ஜெயித்தேன் அப்படின்னு செமிஃபைனல்ஸில் பகிரங்கமாக சொன்னது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். மற்றபடி அவங்க ரோமன் கேத்தலிக்கு அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பா, அவங்க ஒரு பாஸ்டர்கிட்ட ப்ரே பண்ணாங்க, அந்த பாஸ்டர் ப்ரே பண்ணதுக்கு தப்பா ரைட்டா, நான் அதுக்குள்ளெலாம் போகல. ஐம் ஜஸ்ட் சீயிங் த பிரைட்டர் சைடு. குறைகள் இருக்கலாம். ஸோ நான் அந்த குறையை நான் வந்து இப்போ பார்க்கல. அந்த ஜெமிமா அவங்களோட இன்டென்ஷன் இயேசு நாமத்தை மகிமைப்படணும் அப்படின்னு அவங்க சொன்ன இன்டென்ஷன் எனக்கு பிடிச்சிது. அதனால தான். ஸோ எல்லா விஷயங்களும் நிறைய குறை இருக்கும். குறைகளை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அடுத்தவங்களோட குறையை பேசுகிறதுக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க ஏமாத்துறாங்க, இயேசு பேரை சொல்லி சம்பாதிக்கிறாங்க, இயேசு பேரை வந்து அவங்க வந்து கெடுக்கிறாங்க, இல்லைனா வந்து தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம வந்து ஏதோ ஒரு இது சொல்லலாம். அவங்க இன்டென்ஷன் நல்லா இருக்கும் போது அவங்க ரோமன் கேத்தலிக்காக இருக்கிறாங்க. அது ரைட்டு தப்பு அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி அவங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸை பற்றி அவங்க பேசும்போது அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக் தான்.
அவங்க அப்பா வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட்னு கூட நான் வந்து சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி அவங்க இயேசுவை பற்றி அந்த கோச்சிங் சென்டரில் பேசினனால அங்கே இருக்கவங்கள ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்கள ஒரு பதவியிலேருந்து ஒரு ஒரு இதிலேருந்து நீக்கின மாதிரியும் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். நான் கூகுளில் தான் படித்தேன். ஏன்னா அந்த மகன் வந்து ஏற்கனவே இயேசுவை பற்றி பேசி அவங்க அப்பாவும் இயேசுவை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ப்ரூஃப் இல்லை, அவங்க மதம் மாற்றுறாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு பழியை போட்டு அவங்கள வந்து வாட் யூ கால் ஒரு ஒரு பொசிஷன்லேருந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 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 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் போட்டிருக்கு. அந்த மகன் வந்து அப்போவே இயேசுவை பற்றி தான் பேசியிருக்காங்க, அந்த மகளோட தந்தையும் இயேசுவை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆனால் வந்து அதில் நிறைய ஹிந்துஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் சொன்னதுக்கெலாம் எந்த விதமான ஆதாரம் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நிறைய அதாவது இந்த ஹிந்து ஃபேனட்டிக்ஸ் எல்லா ஹிந்துஸையும் நான் ஒன்றா சொல்ல மாட்டேன். அதில் சில பேர் வந்து அந்த மகளை ரொம்ப ட்ரோல் பண்ணி அப்யூஸ் பண்ணி ரொம்ப பாலியல் ரீதியாக கூட ரொம்ப கிண்டல் பண்ணி மெசேஜ்லாம் போட்டுருந்துருக்காங்க, ட்ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி இதில் தான் அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காங்க. இதனால் அவங்கள வந்து 2-3 மேட்ச்சில் அவங்கள வந்து எடுக்காமல் விட்டுருக்காங்க, செலக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் அந்த மக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கு வந்து ஒன் அமங் த ரீசன் வந்து இயேசுவை பற்றி நம்ம பேசினனால தான். அப்படி இருக்கும்போது அந்த மக மறுபடியும் ஜெயிச்சு இயேசு பற்றி பேசும்போது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதை விட்டுட்டு அதில் இருக்க குறைகளை நம்ம வந்து பூத கண்ணாடி வச்சு தேடுறது வந்து எனக்கு சரியாக படல. ஏன்னா நானும் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஹிந்துவாக இருந்திருக்கேன். நான் ஹிந்துவாக இருக்கிற தப்புன்னு சொல்ல வரல, நான் விக்கிர ஆராதனை பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ்க்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தலையிலையும் பாஸ்டர்ஸுங்க கை வச்சு ப்ரே பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது நல்லா படி அப்படின்ட்டு ப்ரே பண்ணி அனுப்புறது இல்லையா, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு போகும்போது அந்த மக மேலே ப்ரே பண்ணி போகிறது வந்து எனக்கு ஒன்றும் தப்பாக படலை, எனக்கு தப்பாக படலை. எக்ஸாம் என்ன ஜீசஸ் தான், இந்த ஜீசஸ்னால தான் இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லல, என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி ஜீசஸ்னால இந்த மேட்ச் நான் நல்லா ஜெயிச்சேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதை வந்து சில ஹிந்துஸ் கிண்டல் பண்ணுறாங்க, சில கிறிஸ்டியன்ஸும் கிண்டல் பண்ணும் போது தான் அது கஷ்டமாக இருக்குது. இதை வந்து அந்த ஸோ கால்டு அவரோட பாஸ்டர், அவங்க யாருன்னு தெரியல எனக்கு, அவர் வந்து இதை வந்து மானிட்டைஸ் பண்ணார்னா தப்பு. அவரும் வந்து என்னால் தான் இந்த பொண்ணு ஜெயிச்சதுன்னு சொல்ல. ஏன்னா எல்லா க்ளோரி வந்து ஜீசஸ்க்கு கொடுக்கும்போது குறிப்பிட்ட இங்கே வந்து இந்த சர்ச்சில் ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நல்லது நடந்தது, இந்த இதுக்கு வந்தேன், இதுக்கப்புறம் தான் இவ வந்து போய் செஞ்சுரி அடித்தா, ஏன்னா அந்த மாதிரி சொன்னால் நானே அதுக்கு அகென்ஸ்டாக இருப்பேன். ஆனால் இயேசுக்கு மகிமை போகாமல் குறிப்பிட்டு ஏதோ ஒரு 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 ஆர்கனைசேஷனுக்கோ ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஸ்தாபனத்துக்கோ அவங்க வந்து இது பண்ணல. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ பேசில நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆனாங்க, இவர் ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் அப்படி ஆனாங்க. அப்படி இல்லை. வாட் தட் கேர்ள் ஸ்போக், க்ளோரி டு ஜீசஸ், இயேசுனால தான் நான் ஜெயிச்சேன்னு சொன்னது, அது வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த மக இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிச்சாச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிச்சதுக்கு அப்புறமும், ஏன்னா இந்த வீடியோவை நான் ஒரு கண்டினியூஷனாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து வாட் யூ கால் செமிஃபைனல்ஸில் வந்து பாதி வீடியோ பண்ணேன். இப்போ ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நான். அந்த மக வந்து ஃபைனல்ஸில் பார்த்தீங்களா, அப்போ ஜீசஸ் கை விட்டுட்டாரா? ஹிந்து காட்ஸ்லாம் வந்து கும்பிட்டவங்களாம் ஜெயிச்சிட்டாங்களே. ஹலோ, இங்கே ஹிந்துவை யாரும் திட்டல, முஸ்லீம்ஸை யாரும் திட்டல, அந்த மக வேறு எந்த ரிலிஜனும் திட்டல. அந்த மக இயேசுவை வந்து உயர்த்துறாங்க, அவ்வளோதான். ஓகே, இதில் என்ன இருக்குது? ஃபைனல்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணலாம், என்ன இருக்குது? ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு தகுதியான அந்த செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சனால தானே ஃபைனல்ஸ்க்கே போனாங்க. ஸோ அந்த செமிஃபைனல்ஸை ரெக்கார்ட் பண்ணாங்க, ஜீசஸ் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னது அதில் என்ன இருக்குது? உடனே வந்து ஃபைனல்ஸில் இயேசு கை விட்டுட்டார். இதெல்லாம் வந்து ரொம்ப மடத்தனமான, முட்டாள்தனமான, சிறுப்புலத்தனமான, கேவலமான பேச்சுக்கள். அப்படி தான் நான் பார்ப்பேன். எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது. அவர் இயேசப்பா என்ன நினைக்கிறாரோ, என்ன சித்தமோ அது நடக்கும், அவ்வளோதான். எல்லா மேட்ச்லையும் செஞ்சுரி அடிக்கணும், எல்லா மேட்ச்லையும் இது பண்ணணும், அங்கே அப்போ ஜெயிச்சார் இப்போ கை விட்டுட்டாரா அப்படிலாம் பேசுகிறது வந்து எனக்கு ஒன்றும் தோடலை. அதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். அண்ட் செகண்டரி, அந்த மக எந்த ரிலிஜனை பற்றியும் தப்பாக பேசலை. இயேசுவை பற்றி உயர்த்தி பேசுகிறப்பல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தி குட் திங்ஸ்.
குறை எல்லாருக்கிட்டேயும் குறை இருக்குது. என்கிட்ட 1008 குறை இருக்குது. ஸோ குறை இல்லாத மனுஷன் கிடையாது. ஸோ சின்ன சின்ன தவறுகள் மன்னிக்க முடியுது, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ரோமன் கேத்தலிக்காக இருக்காங்களா, அவங்க இயேசு ஓகே, அது அது இயேசுக்கும் தெரியும். அது ஒரு ஹிந்துவாக இருந்தானா, அதுக்கப்புறம் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போனவனா, அப்புறம் சிஎஸ்ஐக்கு போனால், இப்போ இயேசு எனக்கு ஒரு விஷயமா புரிய வைக்கிறார், அதை புரிய வைப்பார். ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் நினச்சி பார்த்தாங்கன்னா தெரியும். அவங்களும் பாஸ்டர்ஸ் கிட்ட போயிருப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு இப்போ வந்து ஒரு தெளிவானதுக்கப்புறம் உங்கள் டைம் ஃப்ரேம்குள்ளேயே மற்றவங்களும் தெளிவானு நினைக்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. ஸோ வாங்க இன்னும் இந்த மேட்சை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவோம். மேட்சை பற்றி பேசுகிறத விட இயேசுவை பற்றி பேசுவோம். இயேசுக்காக தான் இந்த டாபிக் தவிர கிரிக்கெட்டுக்காகவோ இல்லை ஒரு தனி நபருக்காகவோ கிடையாது. நிறையா ஹிந்துஸ் ஒருத்தர் வந்து ஒரு பிராமணர், அவர் அவ்வளோ அழகாக அந்த பொண்ணை பற்றி அவர் பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு பெரிய காமெடியன். அவர் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது, அவர் பக்கா பிராமணர். அவர் சொல்கிறார், இந்த மகை பார்க்கும்போது இந்த மகக்குள்ளே அந்த கடவுளே உள்ளே வந்து ஆடின மாதிரி இருக்குது. அதுதான் சில நிறைய எல்லா ஹிந்துஸையும் எல்லா முஸ்லீம்ஸையும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. க்ளோரி டு ஜீசஸ். நம்ம குறை கண்டுபிடிக்காமல் இதில் இருக்க பாசிட்டிவான விஷயத்தை பார்ப்போம். இந்த மாதிரி ஃபேனடிக்ஸ் எல்லா ரிலிஜன்லையும் இருக்காங்க, எல்லாத்துலேயும். இது வந்து கிறிஸ்டியன்ஸ்லையும் இருக்கிறாங்க, ஹிந்துலையும் இருக்கிறாங்க, முஸ்லீம்லையும் இருக்காங்க. ஸோ நம்ம இதை ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்போ கம்மிங் டு கிறிஸ்டியன்ஸு, இதில் சில பேர் கிரிக்கெட்லாம் பார்க்காதீங்க, கிரிக்கெட்லாம் விளையாடாதீங்க, உங்கள் பசங்களை தயவு செய்து எல்லா துறையிலையும் விடுங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து லெட் தம் ஷைன், இயேசுவின் நாம மகிமைப்படட்டும். ஓகேவா? இல்லையா, அரசியலில் வரணுமா, அரசியலில் வரட்டும். இல்லை ஐஏஎஸ் ஆகணுமா, ஐஏஎஸ் ஆகட்டும். இல்லை நடிக்கணுமா, நடிக்கட்டும். நீங்கள் சும்மா எல்லாத்துக்கும் இது தப்பு, அது ரைட்டு, இது தப்பு, அது ரைட்டு, அது சாத்தான், இது சாத்தான். ஐயா, இன்றைக்கி ஊழியன்ற பேரில் நடக்கிற அட்டகாசம் தான் அதிகம். மதத்தோட பேரில் நடக்கிற கொள்ளை தான் அதிகம். நீங்கள் அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டுலாம் எனக்கு அதிலலாம் வந்து நீங்கள் வெளியேந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நான் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா, இன்றைக்கி ஷூட்டிங் கூட ஒரு பொண்ணு வந்து தைரியமாக வந்துடலாம். இன்றைக்கி சில ஊழியக்காரங்களை நம்பி ஒரு பொண்ணுங்க போகிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நான் சொல்கிறது உங்களுக்கு ஹாஷாக இருக்கலாம், ஆனால் இதான் உண்மை. நான் முந்தா நேற்று வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகும்போது, ஒரு நபர் ஹார்ட், அவருக்கு ப்ராப்ளமு, ஹிந்து தான் அவர் வந்து ஒரு வக்கீல். அவருக்கு ப்ரே பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு சொன்னது, ஏங்க என்னங்க எதுக்குங்க அப்படி நீங்கள் பாஸ்டரா? நான் சொன்னேன், நான் ஆக்டர்னு தெரியல இருக்குது. நான் பாஸ்டர்லாம் கிடையாதுங்க, நான் ஆக்டர்னா. ஆமாம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன இயேசு பற்றி சொல்கிறீங்க? இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை அப்போ சொல்கிறார், எங்களுக்கு நீங்கள் நான் ப்ரே பண்ணிக்கிறேங்க, இயேசு நான் சொல்கிறேன்ட்டு இயேசு ஏற்றுக்கிறேன், எல்லாமே ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் வக்கீலுங்க, என்கிட்ட 8 கேஸ் இருக்குங்க, 8 கேஸ் பாஸ்டருக்கு மேலே இருக்குங்க. நான் சொன்னேன், இதை பணம் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சார், பொண்ணுங்க விஷயம் சார், இது உண்மை, இது சத்தியம். அப்போ நான் சொன்னேன், ஐயா எல்லா பாஸ்டருங்களும் அப்படி கிடையாது. அவரும் சொல்ல, எல்லா பாஸ்டருங்களும் நாங்கள் அப்படி சொல்லலை, 95% அப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்று பணம், இல்லை வந்து சொத்து பிரச்சனை, இல்லை ஐடி கட்டல, இல்லை இன்றைக்கி நான் அதை தான் சொல்ல வரேன். நான் வந்து கம்பேர் பண்ண வரல. ஸோ அதுக்காக நான் ஜென்ரலைஸ் பண்ணல. எல்லா பாஸ்டருங்களும் நான் தப்புன்னு சொல்ல வரல. நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ எந்த துறையில் நம்ம எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம் தவிர எந்த துறைன்றதுலாம் முக்கியம் கிடையாது. ஓகேவா? நீ நல்லவனாக இருக்கணும்னா எங்கே வேலை செஞ்சால் நல்லவனாக இருப்பேன். நீ அயோக்கியனாக இருக்கணும்னா நீ பாஸ்டராக இருந்தாலும் அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நான் இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு அப்படின்ட்டு நம்மளாவே பண்ணிக்க வேண்டாம். உங்கள் குழந்தைங்கள வந்து இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, குடும்ப அரசியல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? ஆனால் குடும்ப அரசியலோடு இன்றைக்கி மோசமாக என்ன ஆகிடுச்சுன்னா, அப்பா பாஸ்டரு, தாத்தா பாஸ்டரு, அப்பா பாஸ்டரு, புள்ள பாஸ்டரு, இவங்க வந்து இவங்க கஷ்டப்பட்டு போய் மிஷினரியாக போனோம், காட்டில் போனோம், இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்து ஊழியம் போனோம் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஸ்தாபனங்கள், இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய கார்கள், பல சொத்துகள், உலகம் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து இது. இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு? இன்றைக்கி சினிமா தேட்டரில் இருக்கிற வந்து கூட வந்து ஒரு 4 ஷோ சொல்லுவாங்க. மார்னிங் ஷோ, நூன் ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, அந்த மாதிரி 4 சர்வீஸு, இத்தனை சர்வீஸ்க்கு இத்தனை பேர், இன்றைக்கி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் உட்கார அளவுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அகண்ட வாசல் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இன்றைக்கி இதை வந்து ஒரு குடும்ப இதாக பண்ணிக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா அரசியல்வாதிகளும் ஜென்ரலைஸ் பண்ணல. சில அரசியல்வாதிகள் பார்த்தா என்னங்க காசு வாங்கினா தாங்க பண்ண முடியும். ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா இவ்வளோ பணம் கட்டியிருக்கா, அப்போ நாங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் எடுக்க தேவையில்லையா, இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ காசு வாங்குறத அவங்க நியாயப்படுத்துவாங்க. அதே தான் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு மினிஸ்ட்ரியில், என்னங்க நாங்கள் ஒரு சர்ச்சு கட்டியிருக்கோம், இவ்வளோ பேர் சர்ச்சு கட்டியிருக்கோம், இவ்வளோ பேர் உட்காருனா அதுக்கு லைட் என்ன, கரண்ட் என்ன, அது என்ன, அதுக்கு நாங்கள் காணிக்க வாங்குறது என்ன தப்பு? ஸோ இப்படி தான் ஆகிடுச்சு. இது என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த குடும்ப அரசியல், குடும்ப அப்பா தாத்தா அப்பா பையன் இப்படியே இவங்க தான். இது வந்து இதுக்குள்ளே மதம் வேறு, இதுக்குள்ளே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நாடார் கம்யூனிட்டின்னா நாடார் கம்யூனிட்டி தான், தலித் உள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் வந்து இயேசுக்கு பிடிச்ச விஷயமா கிடையாது. உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க. உங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையும் முழு நேரம் ஊழியம் வரண்டு சின்ன வயசுலேயே அவங்கள போட்டு அவங்கள வாழ்க்கையை தயவு செய்து நாசமாக்காதீங்க. அவங்க நல்லா படிக்கட்டும். ஒரு பாஸ்டரோட புள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாவோ, இல்லை வந்து ஒரு அரசியல்வாதியாவோ, ஒரு நியாயமான உண்மையான அரசியல்வாதியோ, ஒரு உண்மையான போலீஸ்காரனாவோ, எந்த துறையில் வேணால் வரட்டுமேங்க. எதுக்கு வந்து அவங்கள கொண்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி. நான் இப்போ பெங்களூர் போகும்போது ஒரு தம்பி ஒத்த காலம் நிற்கிறாப்புல, வேலையை விட்டுட்டு நான் வந்து முழு நேரம் ஊழியத்துக்கு போகிறேன்னு. ஏசப்பா சொன்னாதான்ப்பா நீ போன வேலைக்கு போப்பா, வேலை செஞ்சுட்டே பண்ணுப்பா, சொன்னால் கேட்க மாட்டேங்க. ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு. ஏசப்பா கூப்பிடாமல் முழு நேரம் ஊழியன்ற பேரில் வந்துட்டு எல்லார்கிட்டையும் கையை நீட்டிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க பிரதர், கொஞ்சம் காசு கொடுங்க பிரதர் அப்படின்னு அவங்கள கேட்கும் போது அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு. இதனால் ஏசப்பாவோட நாமம் தூஷிக்கப்படுதுன்றது கூட கொஞ்சம் கூட அவங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. அதுக்கு வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாம். எல்லாருமே முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க கிடையாது. நான் இது சொன்னால் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏசப்பானால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டீங்க. உங்களை கையேந்த விட மாட்டார். பவுலார்கள் சீஷர்கள் அப்படி தான். பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லைன்னு சொன்னவங்க இன்றைக்கி எந்த ஊழியக்காரங்க என்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளி இல்லைன்னு சொல்ல முடியாது. பொண்ணும் இருக்குது, பொண்ணும் இருக்குது, புண்ணும் இருக்குது. இது இப்படி தான் சொல்லணும். நான் என்ன இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி அந்த டாப்பிக்கெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி வந்து ஒரு கிரிக்கெட்டராக இருந்தாலும் அந்த ஷெஸ் வெளியே ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கு. எந்த துறையில் வேணால் இருங்க பிரதர், போலீஸாக இருங்க, நீங்கள் அரசியலில் இருங்க, ஆக்டராக இருங்க, எந்த துறையில் வேலை, ஆட்டோ ஓட்டுங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுங்கள், காய்கறிக்காரனாக இருங்க, பால்காரனாக இருங்க, எந்த வேலையும் தப்பு கிடையாது. கார்ப்பரேஷன் சகோதரராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தால் நியாயமாக சொல்லணும். அந்த வேலையில் இயேசுவை நம்மளால் மகிமைப்படுத்த முடியும். அதுதான் உண்மை. நம்ம ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தால் நம்மளை மூளைக்கல்லாக இயேசு மாற்றுவார். You know why? Jesus loves you and I love you.